அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட, நம்மையெல்லாம் இருளில் இருந்து வெளிச்சத்தின் பால் அழைத்து வந்த, நாமெல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய, நேசிக்கப்பட வேண்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்றளவு தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இன்னும் குறிப்பாக இந்த சத்திய கொள்கையினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து மரணித்த, வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் பேரருளும் என்றென்றும் நின்று நீடித்து நிலை பெறட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் மற்றும் இங்கிலாந்து தௌஹீத் ஜமாத் இணைந்து நடத்தக்கூடிய ரமலான் மாத சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இறைவனின் மிக பெரும் கிருபையினால் 25 நோன்பிற்கு நெருக்கமாக நாம் வந்து நோன்பை நிறைவேற்றிவிட்டு இறைவடத்தில் நன்மை எதிர்பார்த்து இரவு வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு இருக்கிறோம். இந்த தருணத்திலே கடந்த சில நாட்களாக மறுமையில் அல்லாஹுவின் பிடியில் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாய் சில செய்திகளை அறிந்து வருகிறோம். அல்லாஹ்விடத்திலே மனிதர்கள் எவ்வாறு எழுப்பப்படுவார்கள், மனிதர்கள் இந்த பூமியிலே எழுப்பப்பட்டால் இந்த பூமியினுடைய நிலை எவ்வாறு இருக்கும், மனிதனுக்கு ஒளி தருகிற சூரியனுடைய நிலை எவ்வாறு இருக்கும், மனிதனுக்கு ஏற்படவிருக்கிற கதிர்வீச்சினுடைய தாக்கத்தை தடுத்து நிறுத்துகிற வானங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும், மனிதன் பார்த்து பிரமிக்கிற மலைகளுடைய நிலை எவ்வாறு இருக்கும், மனிதன் பயணம் செய்கிற முப்பயணங்களில் ஒரு வழி பயணமான கடற்பயணங்களில் கடலிலே மனிதன் பயணம் செய்கிற அந்த கடல் எவ்வாறு மாறும் என்றெல்லாம் பல செய்திகளை நாம் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் மூலமாகவும் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை எழுப்புவான். மனிதர்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்றிருப்பார்கள். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் விசாரித்து கொள்ள மாட்டார்கள். மனிதர்கள் எல்லாம் அப்படியே குருடர்களாய் யார் அறிவுரைகளை புறக்கணித்தார்களோ அந்த அறிவுரைகளை புறக்கணித்த அத்துணை நபர்களும் அல்லாஹ்வுடைய நாளை சன்னிதானத்திலே கண் தெரியாத பார்வையற்றவர்களாய் எழுப்பப்படுவார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் எழுப்பப்பட்ட மனிதர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம், 6527வது நபிமொழி.
அண்ணா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா நாயகி இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து பெற்று சொன்னார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹ்ஷரூன ஹுஃபாத்தன் ஊராத்தன் குருதன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளிலே நீங்கள் எவ்வாறு ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்ற செய்தியை சொல்லும் போதே ஆடை அணியாதவர்களாய், செருப்பணியாதவர்களாய், விருத்த சேனம் செய்யாதவர்களாய் அல்லாஹ்விடத்திலே நாம் எழுப்பி நிறுத்தப்படுவோம், நிர்வாணமானவர்களாய் எழுப்பி நிறுத்தப்படுவோம். கேட்கிற போதே செய்தி வியப்பாய் இருக்கிறது. ஆடை இல்லாமலா, ஆடை அணியாமலா அல்லாஹ்வின் முன்னால் இருப்போம்? ஆமாம், ஆடை இல்லாமல் தான் அல்லாஹ்வின் முன்னால் எழுப்பப்படுவோம். இந்த சந்தேகம் அன்னை ஆயிஷா நாய்க்கும் எழுந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள். ஃபகுல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அர்ரிஜாலு வன்னிசாஉ யன்துரு பஅதுஹும் இலா பஅதின், ஆண்களும் பெண்களும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொள்ள மாட்டார்களா? ட்ரெஸ் இல்லைங்கிறீங்க, பக்கத்துல திரும்பி பார்த்துட மாட்டாங்களா அல்லாஹ்வுடைய ரசூலே? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபகாலல் அம்ரு அஷத்து மின் ஐயுஹிம்மஹும் ஸாக், அவர்கள் அங்கும் இங்குமாய் திரும்ப பார்ப்பதற்கு அவர்களுக்கு பார்வை செல்லாது. ஏன்? அந்த நாளினுடைய கடுமை அவ்வாறு. இன்றைக்கு இந்த துனியாவிலே ஆடை அணிந்திருந்தும் பார்வை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சஞ்சடம் இருந்தால், எப்படியும் தொலைநோக்கில் இருந்தாலும் கூட ஒரு பெண்ணை நல்ல விதத்தில் பார்க்கிற மனிதர்களை தாண்டி கெட்ட விதத்திலே பார்ப்பதற்கு பார்வையை நீட்டுகிறான். ஆடை அணிந்திருந்தாலும் கூட பார்ப்பதற்கு சஞ்சலப்பட்ட மனிதர்கள், கேவலப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த துன்யாவிலே. நாளை மறுமை நாளிலே ஆடை இல்லாமல் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் எழுப்பப்பட்டு நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் அருகாமையில் இருக்கிற ஒருவர் ஆடை அணிந்திருக்கிறாரா, ஆடை அணியாமல் இருக்கிறாரா என்பதை கூட அவர் திரும்பி பார்ப்பதற்கு அவருக்கு சிந்தனை இருக்காது. அவருடைய சிந்தனையெல்லாம் இந்த நாள் என்ன, ஏன் இப்படி என்ற குழப்பத்திலே கேள்விகளோடு அந்த நாளிலே அவர் சங்கமித்திருப்பார். ஒண்ணுமே புரியல. பக்கத்தில் இருக்கிறார பார்க்கிறது கூட அவருக்கு சிந்தனை வராது. ஏன்? அல் அம்ரு அஷத்து மின் ஐயுஹிம்மஹும் ஸாக், அவர்களுக்கு சம்பவித்திருக்கிற அந்த சம்பவம், அந்த நிகழ்வு அவர்கள் பார்வையை நீட்டுவதை விட மிக கடுமையானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப பார்வை, ஒரு மனிதன் ஆடை அணியாமல் இருந்தால் கண் எவ்வளவு கவர்ச்சியை நோக்கி செல்லும், அது கூட தடைபடுகிறது. யதார்த்தமாய் மனிதனுடைய உள்ளங்களில் இருக்கிற அந்த மனித சாதாரண சிந்தனை அகற்றப்பட்டு அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறோம், என்ன நடக்க போகிறது என்ற சிந்தனையில் இருப்பார்கள். கடுமை குறித்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய பிடியிலே எல்லா மனிதர்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சூழலிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் எந்த அளவிற்கு சொல்லுகிறான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்பட்டால் அவர்களுக்கு மத்தியிலே எக்களம் ஊதப்படும். ஃபலா அன்சாப பைனஹும் யௌமஇதி வலா யதசாஅலூன், அவர்களுக்கு மத்தியிலே ஊதப்பட்ட சூரியனுடைய நிலையினால் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களை அவர்கள் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு மத்தியிலே உறவுகள் இருக்காது. அண்ணன் தம்பி, மாமா மச்சான், பெரித்தா சின்னத்தா, பிள்ளை மனைவி எல்லாம் உடைந்து சுக்குநூறாய் போகும் ஒற்றை சூரிலே அல்லாஹ்வினுடைய மஹ்ஷருடைய மைதானத்திலே நாம் திரட்டப்பட்ட உடனே இப்படியான நிலை ஏற்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் மூமினூன் என்கின்ற அத்தியாயத்தில் 101வது வசனத்திலே நமக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னார்கள், யௌமலா தம்லிகு நஃப்ஸுன் லினஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவிற்கு அதிகாரம் பெற மாட்டார்கள். வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ், அன்றைய நாளிலே எல்லா அதிகாரமும் அல்லாஹ்விற்கே சொந்தம். எவர்களும் யாருக்கும் அதிகாரத்தை செலுத்த முடியாது. பக்கத்துல விசாரணை இருக்காதுங்க. என் ஃப்ரெண்டு நிற்பாங்க, எங்க உம்மா பாப்பா நிற்பாங்க, என்னோடு நெருங்கி பழகியவர் நிற்பார். அப்பேற்பட்ட சூழலிலே அவர்களோடு நான் சென்று அவர்களிடத்திலே நான் விசாரிக்கிற நிலை எனக்கு இருக்காது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே தெள்ள தெளிவாய் எடுத்து வைக்கிறான். எவ்வளவு கடுமையான நிலை என்று பாருங்கள். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு சொல்லி காட்டுகிறான், விசாரிப்பதோடு நிறுத்தி கொள்ளவில்லை.
பக்கத்துல பேசல, பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட விசாரிக்கல, அவனை நல்லா இருக்கிறியான்னு கேட்கல. மத்த துனியாவில் நாம் எதையெல்லாம் சந்தித்து பேசுவோமோ அந்த யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலை மறுமை. அல்லாஹ் முன்பே நமக்கு சொன்ன வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருந்தோம். சூரத்துல் ஹஜ்ஜிலே 2வது வசனம், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், அந்த நாளினுடைய கடுமை மிக கொடூரமானதாக இருக்கும். அந்த நாளினுடைய ஒற்றை நாள் மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் நம்மை எச்சரித்திருந்தான். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலே நீங்கள் திரும்பப்படுகிற அந்த ஒற்றை நாளை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்ட்ட போய் நிற்போம். மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு நிற்பார்கள், சொந்த பந்தங்கள் இருப்பார்கள். தெருவிலே நடந்து செல்லுகிற போது அவர்களை சந்தித்தாலே ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் அவர்களிடத்திலே ஏதேனும் சில வார்த்தைகளை பேசிவிட்டுத்தான் கடந்து செல்லுகிற நிலை இருந்திருக்கலாம். ஆனால் மறுமை நாளிலே உங்களுக்கு அருகாமையிலே இருப்பார்கள். பேசுறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஒருத்தர் பார்த்து விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு மனிதர்கள் இருப்பார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? ஃபைதா ஜாஅத்தி ஸாகான், ஒரே ஒரு பெரும் சப்தம் ஏற்படும் பொழுது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, அவன் தன்னுடைய மனைவியை விட்டு, சகோதரனை விட்டு, தாயை விட்டு, தந்தையை விட்டு, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு எல்லாவற்றையும் தூக்கி உதறி தள்ளிவிட்டு மனிதன் விரண்டோடுவான். எந்த அளவிற்கு மோசமான நிலை மறுமையிலே ஏற்படுகிறது என்று பாருங்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்பேற்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய மற்றும் சில வசனங்கள் என்ன சொல்லுகிறது? அவனுடைய நிலையே அவனுக்கு மிகவும் கடுமையானதாக இருக்கும். உம்மாவை, வாப்பாவை, மனைவிய, பிள்ளைகளை எல்லாத்தையும் இந்த துன்யாக்காக நேசித்த மனிதன், தன்னுடைய மனைவிக்காய் ஆசையாய் பொருட்களை வாங்கி கொடுத்தவன், தன்னுடைய பிள்ளை கேட்டுவிட்டான் என்று அந்த பொருளுக்காக, அவனுடைய ஆசைகளுக்காக தன்னுடைய ஆசைகளை அடைமானம் வைத்துவிட்டு, தன்னுடைய ஆசைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து அகற்றிவிட்டு, தன்னுடைய பிள்ளை கேட்டுவிட்டான் என்ற ஒற்றை காரணத்திற்காக பிள்ளைக்காக எடுத்து கொடுக்கிற அந்த தந்தை நாளை மறுமை நாளிலே எப்படி மாறுவான்? ஆசையாய் பார்த்த பிள்ளையை, மனமுகர்ந்து ஏற்றுக்கொண்ட பிள்ளையை, முத்தமிட்டு கொஞ்சி விளையாடிய பிள்ளையை ஒரு தந்தை விட்டு விரண்டு ஓடுவான். மனைவியை விட்டு விரண்டு ஓடுவான் கணவன். தன்னுடைய தாய் மீது அளப்பெரிய பாசம் கொண்ட பிள்ளை, தந்தை எதை சொன்னாலும் கேட்கிற பிள்ளை, இதை செய்டா செஞ்சிடறேன், இதை செய்டா செஞ்சிடறேன், எல்லாவற்றிற்கும் கட்டுப்பட்ட அந்த பிள்ளை நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வினுடைய மஹ்ஷர் மைதானத்திலே நிறுத்தப்படுகிற அந்த வேளையிலே தன்னுடைய தாயையும் தந்தையும் விட்டு ஓடுவான். இந்த துன்யாவிலே கொண்ட பாசங்களும் நேசங்களும் அங்கே தவிடுபடியாக்கப்படும். அல்லாஹ் நமக்கு இந்த செய்தியை சொல்லி தருகிறான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு நாளை மறுமை நாளை வைத்திருக்கிறான்? யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாதுங்க. ரெக்கமெண்டேஷனே கிடையாது. இந்த துன்யாவுல நான் ஒரு காலேஜ்ல போய் படிக்கணும், பெரிய காலேஜ், பெரிய ஸ்கூல்ல போய் படிக்கணும். அந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை? காலேஜ்ல இருக்கிற ப்ரொஃபஸரு, காலேஜ்ல இருக்கிற டீனு எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க? உங்க பிள்ளை இந்த காலேஜ்ல படிக்கணும்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒண்ணு வேணுங்க. யாராவது பெரிய ஒரு அரசியல் அதிகாரி, இவர் நம்மதான் ஒரு ரெக்கமெண்டேஷன் தர சொல்லுங்க, டொனேஷனை கெட்டுங்க, அப்பதான் உங்க பிள்ளைய காலேஜில் சேர்த்துக்குருவோம். பரிந்துரை இருந்தால்தான் இந்த துன்யாவிலே நாம் எந்த ஒரு உயர் அதிகாரத்தையும் பெற முடிகிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நம்ம பையன்தான் பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவை துன்யாவுல. நாளை ஆகிரத்திலே அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாள் எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த ஒரு உதாரணத்தையும் சொன்னார்கள். சஹீஹ் புகாரியிலே 2753வது செய்தியை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வசனம், காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன அன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல், கண்ணியமும் மாண்பும் மிக்க அல்லாஹ் வசனத்தை இறக்கிய பொழுது,
நபியே, நெருங்கிய உம்முடைய உறவினரை நீங்கள் எச்சரிப்பீராக. அப்போது அல்லாஹ்வுடைய ரசூல், யா மஅஷர குரைஷ், குறைஷிகளே, அது போன்று வேறு சில வார்த்தைகளை சொன்னார் என்று அறிவிப்பாளர் அறிவிக்கிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர், இஷ்தரு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே விற்று விலைக்கு வாங்கி கொள்ளுங்கள். லா உகுனி அன்கும் இனல்லாஹி ஷையா யா பனி அப்தி முனாஃப், அப்து முனாஃப் கூட்டத்தாரே, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக என்னால் எந்த ஒரு பரிந்துரையும் செய்ய முடியாது. லா உகுனி அன்கும் இனல்லாஹி ஷையா யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் பின் மகன் அப்பாஸே, நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வின் புறத்திலே என்னால் எந்த ஒரு பரிந்துரையும் செய்ய முடியாது. லா உகுனி அன்க மினல்லாஹி ஷையா வ யா சஃபியத்து அம்மத்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி சஃபியாவே, நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கான செய்தி, நாளை மறுமை நாளிலே உங்களுக்கு நான் எந்த ஒரு பரிந்துரையும் என்னால் செய்ய முடியாது, என்னால் உங்களுக்கு உதவி செய்ய இயலாது. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா உகுனி அன்க மினல்லாஹி ஷையா வ யா ஃபாத்திமத்து பின்த முஹம்மத், முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே, சலினி மா ஷித்தி மின் மாலின், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை இப்போதே பெற்றுக் கொள்ளுங்கள். லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமை நாளிலே உங்களுக்காக என்னால் எந்த ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்விலிருந்து இறங்கின வசனம், அன்தி அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்யுங்கன்னா, தொழுகாம இருக்காதீங்க, நோம்பு பிடிக்காம இருக்காதீங்க, சதகா ஜகாத் கொடுக்காம இருக்காதீங்க, இன்னும் பிற அல்லாஹ்விற்கு செய்கிற வணக்க வழிபாட்டை விட்டும் நீங்கள் தவிர்ந்திருக்காதீர்கள் என்ற உபதேசத்தை செய்வதை விட அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு செய்த மிக முக்கியமான உபதேசம், குறைஷி கூட்டத்தாரை அழைத்தார்கள், அழைத்து அப்து மனாஃப் குடும்பத்தாரை அழைத்தார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்தார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்தார்கள். அழைத்து இவர்களுக்கு நபிகளால் செய்த முதல் முக்கிய உபதேசம் என்ன? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த துனியாவிலே உங்களை நீங்களே விற்று விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே என்னால் உங்களுக்கு எந்த ஒன்றும் செய்ய முடியாது, நான் அதற்கு அதிகாரம் பெற்றவன் இல்லை என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு இந்த செய்தியின் மூலம் உணர்த்துகிறார்கள். ரசூலுல்லாஹ்னாலே ஒண்ணும் பண்ண முடியாது, அல்லாஹ் நாடியோரை தவிர வேறு யாராலும் எதுவும் செய்ய இயலாது. அல்லாஹ் அப்பேற்பட்ட ஒரு ஏற்பாட்டை மறுமையில் செய்து வைத்திருக்கிறான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற நிலையை கடந்து மறுமையில இன்னும் எப்படியா நிலை வைத்திருக்கிறான். வதரக்னா பஅதுஹும் யௌமைதின் யமூஜு ஃபீ பஅதின், மறுமை நாளிலே ஒருவரோடு ஒருவரை மோத விடுவோம், அடிச்சுக்கிட்டு அப்படி மோதிக்கிட்டு கிடப்பாங்க. சூரத்துல் கஹ்ஃபிலே பதியப்பட்ட செய்தி. அதே போன்று இப்படி மனிதர்களுடைய நிலை இவ்வாறு இருக்கிற பொழுது, வஜா ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா, உம்முடைய இறைவன் அணிவகுத்து வானவர்களோடு வருவான். அல்லாஹ்வுடைய என்ட்ரன்ஸ் இப்பதாங்க. இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய வருகை இல்லை. அல்லாஹ் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருகை தருகிறான். மலக்குமார்கள் படை சூழ அணிவகுக்க அல்லாஹ் உள்ளே வருகிறான். இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. மறுமை நாளுடைய ஆரம்பம் தொடங்குகிறது. மறுமை நாளுடைய விசாரணை தொடங்க போகிறது. வானவர்கள் வந்து விட்டார்கள், நபிமார்கள் வந்து விட்டார்கள், சுஹதாக்கள் வந்து விட்டார்கள், ஏடுகள் விரிக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ்வும் வந்து விட்டான். விசாரணை தொடங்க போகிறது. அல்லாஹ்வின் பிடி எவ்வாறு இருக்கும் என்பதை இறைவன் தற்போது காட்ட ஆரம்பிக்க போகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே எத்தனையோ சில நபர்கள் தனக்கு மத்தியில் இருக்கிற போது சில நபர்களை பார்க்க மாட்டேன் என்று ஒதுக்கி வைப்பான். உள்ளே வந்த மாத்திரத்திலே நீ 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 போ, அல்லாஹ் ஒதுக்கி தள்ளுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லி இந்த செய்தியை சொல்லுகிறான். திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பக்கராவிலே 174வது வசனமாக பதியப்பட்டிருக்கிறது. இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாபி வ யஷ்தரூன பிஹி ஸமனன் கலீலா, அல்லாஹ்விடத்திலிருந்து அருளப்பட்ட வேதத்திலிருந்து யார் அதை மறைத்து கொண்டார்களோ, இன்னும் அதை அற்பமான விலைக்கு யார் விற்றார்களோ,
உலாயிக்கமாயா குலூனஃபி புத்தூனிஹிம் இல்லன்னா அவர்கள் தங்களுடைய வயிறுகளிலே நரகத்தினுடைய கங்கை தவிர வேற எதையும் அவர்கள் கொள்ளவில்லை. வலாயு கல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே அவர்களோடு பேச மாட்டான். வலாயு ஸக்கீஹிம் அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் வேதத்திலிருந்து சொல்லப்பட்ட வசனங்களை மறுத்து அதை மறைத்து அதை அற்ப விலைக்கு விட்டார்களோ அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான். உன்னோடு பேச நான் தயார் இல்லை. வேதத்திலே சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை மறைத்தாய் அல்லவா, இதை அற்ப விலைக்கு விற்று விட்டாய் அல்லவா, உன்னோடு எப்படி நான் பேசுவது? அல்லாஹ் தள்ளி வைப்பான். அல்லாஹ்வினால் ஓரங்கட்டப்படுவார்கள். எவ்வளவு இழிவு என்று பாருங்கள். அல்லாஹ்வினுடைய கருணை பார்வை இல்லை என்றால் நாம் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வினுடைய விசாரணையிலிருந்து தப்ப முடியுமா சகோதரர்களே? யோசித்து பாருங்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே 306வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அதீம். அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே 3 சாரார்களை பார்க்க மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது. யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல ஆரம்பித்தார்கள். அல் முஸ்பில் அல் மன்னான் அல் முனஃபிகி சிலஅத்துஹு பில் ஹலிஃபில் காதிப். 3 சாரார். தமது ஆடையை கணுக்காலுக்கு கீழாக அணிந்து சென்றவன், அல் மன்னான் செய்த உதவியை சொல்லி காட்டியவர், பொய் சத்தியம் செய்து தமது பொருளை வியாபாரம் செய்தவர். 3 சாராரை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். இப்படி 3 சொல்லுகிறார்கள். பின்னால் நாம் தொடர்ச்சியாய் பார்ப்போம். முதல் 3 சாரார் யார்? ஆடையை கணுக்காலுக்கு கீழே அணிகிறவர்கள். இன்றைக்கு அந்த கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது. நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கிற பெண்களுக்கு மத்தியில் இந்த கலாச்சாரம் இன்றைக்கு தாண்டவம் ஆடுவதை பார்க்கிறோம். ஒரு காலத்தில் ஆடை அணிந்தாலே ஆடை அணிகிற ஸ்டைலே வேறையா இருக்கும். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? நல்ல பெரிய அம்பர்லா பருதா, பெரிய பருதா எடுத்து அதை போட்டு ரோட்ல திரியிறாங்களாங்க. கணுக்காலுக்கு கீழே ஆடை அணிகிற சகோதர சகோதரிகள் இன்றைக்கும் இருக்கிறார்களா இல்லையா? நம்முடைய ஆடை கலாச்சாரம் எப்படி இருக்கிறது? கீழே குனிந்து கால்களை பாருங்கள். நான் அணிந்திருக்கிற இந்த ஆடை என்னுடைய கணுக்காலை தாண்டி இருக்கிறதா அல்லது கணுக்காலுக்கு மேலே இருக்கிறதா? ஒருவேளை நான் கணுக்காலுக்கு கீழே இந்த செய்தி தெரிந்த பிறகும் கூட அப்படித்தான் அணிவேன் என்றால் வலா யன்துரு இலைஹிம் அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான், வலா யுஸக்கீஹிம் அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான். சகோதரர்களே, அல்லாஹ் இது போன்ற சாரார்களை தள்ளி வைப்பான். உன்னையெல்லாம் பார்க்கிறதுக்கே நீ தகுதியற்றவன், அல்லாஹ்வினால் ஓரங்கட்டப்படுவோம். எவ்வளவு இழிவு! இரண்டாவது சாரார் யார்? யார் செய்த தர்மத்தை சொல்லி காட்டுவாரோ அவர், செய்த உதவிகளை சொல்லி காட்டக்கூடியவர். இன்றைக்கு எத்துணை நபர்களிடத்தில் இந்த பண்புகள் வந்துவிட்டது. அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஏற்று, அல்லாஹ்வினுடைய சத்திய கொள்கையை நாம் ஏற்று, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த தூய இஸ்லாத்திலே பயணிக்கிற எத்தனையோ நபர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருள் செய்யப்பட்டு அந்த அருளை நிராகரித்து, அந்த அருளை மறைத்துவிட்டு, அந்த அருளை கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாமல் தான் செய்த அல்லாஹ் கொடுத்த அது போன்ற பொருளாதாரத்தின் மூலம், அல்லாஹ் கொடுத்த சக்தியின் மூலம், அல்லாஹ் கொடுத்த கல்வி ஞானத்தின் மூலம் பிறருக்கு உதவி செய்துவிட்டு அந்த உதவியை சொல்லி காட்டுகிற நிலை இருக்கின்றதா இல்லையா? யார் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுவாரோ, செலவு செய்துவிட்டு அதை பற்றி பேசுவாரோ அவரோடு அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே பேசுவதற்கு தயார் இல்லை, பார்ப்பதற்கு தயார் இல்லை, அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் தயார் இல்லை, தள்ளி வைத்து விடுவான். ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கிறோம் ஒரு ஆளுக்கு, சதக்கா ஜக்காத்து கொடுப்போம்லங்க, கொடுத்துட்டு நம்ம ஆட்கள் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த பள்ளிவாசலுக்கு காசு கேட்டு வந்தாங்க, நம்மகிட்ட ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நம்மளால முடிஞ்ச ஒரு 50,000 கொடுத்தோம் பாய் இப்படின்னு உள்ளத்திலிருந்து பேசுகிற பேச்சு.
ரொம்ப நாளா அவரு கஷ்டப்படுறேன் காசு கேட்டாரு, இந்தான்னு சொல்லி சொல்லி பார்த்தேன், அவர் விடுற மாதிரி தெரியல, அவர் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி நின்றுட்டாரு, ரொம்ப கஷ்டம்ட்டாரு, அதனால அவருக்கு ஒரு 50,000 கொடுத்தேன். இந்த பேச்சு ஏன்? செய்த உதவியை சொல்லி காட்டுவதை தயவு செய்து நிறுத்துங்கள். பிறருக்கு அது போன்ற செயல்பாடுகளை நீங்கள் வெளிக்காட்டாதீர்கள். அல்லாவிற்கு மட்டும் காட்ட வேண்டிய அமல், அந்த அமலிலே நாம் பின்தங்கி இருக்கிறோமே ஆனால் நம்மை சீர்திருத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, வியாபாரம் செய்கிற பொழுது யார் பொய் சத்தியம் செய்து இந்த பொருளை விற்றிருக்கிறாரோ அவரோடும் அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே பார்க்கவோ பேசவோ தூய்மைப்படுத்தவோ தயாராக இல்லை. என்ன உண்டோ அதை சொல்லி வைங்க. இந்த பேனா 10 ரூபா அப்படின்னா 10 ரூபா தாங்க பேனான்னு சொல்லி வில்லுங்க. சத்தியமா இந்த பேனா 9 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன், உங்களுக்கு 1 ரூபா லாபத்தை தர்றேன். ஆனா உண்மையில 9 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரா? 4 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. அடக்க விலை என்ன? 4 ரூபா. அடக்க விலை என்ன? ஒரு 6 ரூபா, அதிகபட்சம் ஒரு 8 ரூபா. ஆனால் இவர் செய்கிற வியாபார திறன் எப்படி? சத்தியமா சொல்றேன், இது மாதிரி பொருள்லாம் உங்களுக்கு கிடைக்காதுங்க. நம்ம மேனுபேக்சரே சைனா தான், நம்ம மேனுபேக்சரே தைவான் தான், நம்ம சரக்கு இறக்குனால எல்லாம் ஜப்பான் ஐட்டம் தாங்க, எதுவும் லோக்கலே கிடையாது, எல்லாம் அங்கிருந்து வருது. எப்படிங்க? நம்ம சத்தியமா சொல்றேங்க, என் மேல சத்தியங்க. எவ்வளவு வியாபாரிகளை பார்க்கிறோம், எத்தனையோ வியாபாரிகள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு இன்றைக்கும் வியாபாரம் செய்கிற நிலையை பார்க்கிறோம். ஒரு காலத்திலே பாயிடத்திலே பொருள் வாங்கினால் தரமாயிருக்கும், அவர் நல்ல பொருளை கொடுப்பார் என்ற பெயர் பெற்றிருந்த காலம் போய் அவரிடத்தில் செல்லாதீர்கள், பொய்யும் புரட்டும் அவருடைய வியாபாரத்திலே மோசடியும் தான் இருக்கிறது என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இல்லன் மறுக்க இயலுமா? இல்ல இஸ்லாமிய சமுதாயத்துல அப்படிலாம் யாரும் செய்யறது இல்ல சொல்ல போறீங்களா? அப்படி செய்கிறவர்கள் உண்டு. ஒருவேளை அப்படி வியாபாரத்திலே பொய் சத்தியம் செய்து அது மூலம் பொருளை நீங்கள் விற்று அந்த பொருளாதாரத்தை சாப்பிட்டால், அது போன்ற செயல்பாடுகள் உங்களிடத்திலே வந்தால் அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே பார்க்க மாட்டான், அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான், அல்லாஹ்வுடைய கருணை பார்வை விட்டும் தூரமாக்கப்படுவோம். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய கருணை பார்வை நமக்கு வேண்டாமா? அல்லாஹ்வுடைய பிடியினால் நாம் இருக்கப்பட்டு இன்னும் விசாரணையே தொடங்கவில்லை, விசாரணை தொடங்குவதற்கு முன்னால் இன்னாரை நான் பார்க்க மாட்டேன், தள்ளி வையுங்கள். அல்லாஹ் தள்ளி வைக்க போகிறான். இந்த சாரார்களை நாம் இருக்கிறோமா என்பதை பரிசோதனை செய்யுங்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே 309வது இலக்கத்தில் பதியப்பட்ட செய்தி, ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யுஸக்கீஹிம், அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே 3 சாரார்களோடு பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அலிமுன் ஷைஹுன் ஜானிம், விபச்சாரம் செய்கின்ற முதியவர், வ மலிகுன் கல்லாபுன், பொய் சொல்கின்ற அரசன், வ ஆயிலுன் முஸ்தக்பிருன், பெருமை அடிக்கிற ஏழை என்று 3 சாராரை சொன்னார்கள். முதல் சாரார் யார்? அலிமுன் ஷைஹுன் ஜானிம், விபச்சாரம் புரிகின்ற ஒரு முதியவன். முதிய வயது அடைந்து விட்டால் நீ விபச்சாரத்தின் பக்கம் செல்வாயா? உன்னுடைய தேவைகளை, உன் தேட்ட நாட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இது போன்ற செயல்பாடில் ஈடுபடுவாயா? அப்படி நீ ஈடுபட்டால் அல்லாஹ்வின் புறத்திலே நாளை மறுமை நாளிலே ஏறெடுத்தும் பார்க்கப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான், கவனமாயிருங்கள். இப்படி வயசு தள்ளாடுது, வயசு அப்படியே போக போக ஒரு மாதிரி மைண்ட் மாறுது, கவனத்துல வைங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மலிகுன் கல்லாபுன், பொய் பேசக்கூடிய பொய்யாளான ஒரு அரசன், இவனும் அல்லாஹ்விடத்தினால் ஓரம் தள்ளப்படுவான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வ ஆயிலுன் முஸ்தக்பிருன், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை இருக்கிறது ஏலபாலன். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. என்ன உதாரணம்? குடிக்கிறது கஞ்சி கொப்பளிக்கிறது பன்னீரான். இப்படி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு பழமொழி ஒன்று சொல்லி வச்சிருக்காங்களே, இவன் குடிக்கிறது கஞ்சி கொப்பளிக்கிறது பன்னீரான். ஏன்? இவனுக்கே ஒண்ணும் இல்லை, ஆனா இவன் செய்யற செயல்பாடெல்லாம் பாரு, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, ஆனா கொப்பளிக்கிறது பன்னீரை கொப்பளிப்பானா என்ற ஒரு உவமையான ஒரு பழமொழியை சொன்னார்கள். இது இன்றைக்கு நிதர்சனத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. தன்னை ஏழையாகவே வெளியே காட்டிக் கொள்ள மாட்டார்,
தான் ஒரு செல்வந்தரை போன்று தன்னை பெருமை அடிக்கிற நிலையிலே வைத்துக் கொள்வார். அல்லாஹ் உள்ளத்தை அறிந்தவன். நாம் வெளிப்படையை வைத்து பார்க்கிற பொழுது அவருடைய செயல்பாட்டிற்கும் அவரிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்திற்கும் சம்பந்தமே இல்லாத நிலை. காசு பணம் இல்லை, ஒரே கடங்கப்பு வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அப்பயும் மனுஷன் நின்றானாங்க, கல்யாணம் முடிக்கிறான். கல்யாணத்துக்கு என்ன வாங்க 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி ஒரு பெரிய கார்ல தான் வருவாரு மாப்பிள்ள, குதிரையில தான் போவாரு, டான்ஸ் ஆடுவாரு, கொட்டுவாரு. நடக்குதா? இன்றைக்கும் இதுவெல்லாம் நடக்கிறது. ஆனால் அவருடைய பின்புலத்தை புரட்டி பாருங்கள், அவருடைய வீட்டிற்கு சென்று பாருங்கள். வீட்டிலே மழை பெய்தால் வீட்டினுடைய ஓரத்திலே அங்குமிங்குமாய் தண்ணீர் சொட்டும், அதை சரி செய்வதற்கு வழி இல்லை. ஆனால் ஆடம்பரத்தை தேடி செல்கிறான். அவனுடைய திருமணத்திலே ஆடம்பரத்தை வெளிக்காட்டுகிறான். அவனுடைய மற்ற செயல்பாடுகளிலே ஆடம்பரத்தை வெளிக்காட்டுகிறான். தெல்ல தெளிவாய் தெரியும் இவன் பெருமை பிடித்த செயல்களை செய்கிறான் என்று. மனிதனுடைய உள்ளத்திற்கு தெரிகிற செயல்பாடுகளை வைத்து அந்த மனிதர்களை நாம் எடை போடவில்லை என்றாலும் கூட அல்லாஹ்வினுடைய பார்வையிலே அவருடைய உள்ளங்கள் பார்க்கப்படும். அல்லாஹ் உள்ளத்தை அறிபவன். அல்லாஹ் ரகசியத்தையும் பரம ரகசியத்தையும் அறிகிறான் அல்லவா? அல்லாஹ்விற்கு தெரியும் இந்த அடியானுடைய செயல்பாடு என்ன. காசு பணம் இல்லதான், இல்லைன்றதுக்காக அவன் கண்ணியமா நடத்துகிறானா? அவனே தக்க வச்சுக்கிறானா? இருக்கிறத கொண்டு போதும்னு வாழ்ந்துட்டு போயிடுறானா? இல்ல, இருக்கிறத கொண்டு வாழாம அவனுக்கு இன்னும் தேவனு அவனுடைய இருக்கிற சக்திக்கு மீறி செயல்பட்டு அந்த பொருளாதாரத்தை தன் மீது சுமத்தி கொண்டு தன்னை பெருமை அடிக்கக்கூடியவனாக வெளிக்காட்டிக் கொள்வானோ அவனோடு அல்லாஹ் பேச போவதில்லை. அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். எவ்வளவு இழிநிலைன்னு பாருங்க. நம்மிடத்திலே அறியாமையிலே இருக்கிற செயல்பாடுகள் அல்லாஹ்வை பார்ப்பதை விட்டும் தடுத்து விடும். கவனமாய் இருந்து கொள்ளுங்கள். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணையை தொடங்கவில்லை. விசாரணையுடைய தொடக்கம் எப்படி? லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ்அலுன். அவன் செய்வதை பற்றி அவனை யாரும் விசாரிக்க போவதில்லை. அவன் விசாரிக்கப்பட மாட்டான். அவனை போய் கேள்வி கேட்க போறீங்களா? ஏண்டா அல்லாஹ் இதை செஞ்ச, ஏண்டா அல்லாஹ் அதை செஞ்ச? யாரும் வாய் திறந்து கேட்க முடியாது. வஹும் யுஸ்அலுன். ஆனால் அவர்களோ கேட்கப்படுவார்கள். ஏன் அது செஞ்ச, ஏன் இதை செஞ்ச, ஏன் இதை செஞ்ச? 1008 கேள்வி அவர்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொன்னான், இன்னி உது பி ரப்பி வ ரப்பிக்கும் மின் குல்லி முத்தகப்பிரின் லா யுமினு பியௌமில் ஹிசாப். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், விசாரணை நாளை நம்பாமல் கர்வம் கொள்ளும் ஒவ்வொருவரிடமிருந்தும் என் இறைவனும் உங்கள் இறைவனுமான அவனிடமே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்ட்ட இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன். யாரெல்லாம் விசாரணை நாளை நம்பாமல் இருக்கிறார்களோ, கர்வம் கொண்டு நடக்கிறார்களோ, அப்பேற்பட்டவர்களை விட்டு படைத்த ரப்பிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். நான் அந்த கூட்டத்தாரில் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் நிச்சயம் விசாரிக்கத்தான் போகிறான். அந்த நம்பிக்கையிலே நான் உறுதியாக இருக்கிறேன் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையிலே வெளிப்படுத்தினார்கள். முடிந்த வரைக்கும் நம்முடைய பிரார்த்தனையிலே இந்த பிரார்த்தனை இணைத்துக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் விசாரணை நாளை நம்பாமல் இருப்பார்களோ, விசாரணை நம்பாமல் சுற்றி திரிகிறார்களோ, கர்வம் கொள்ளுகிற அந்த கூட்டத்தை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு சொல்லுகிறான்? சூரத்து நபா 40வது வசனம், இன்னா அன்ஸர்னாக்கும் அஸாபன் கரீபான் யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதாஹு வ யகூலுல் காஃபிரு யா லைத்தனி குன்து துராபான். மிக நெருக்கத்திலே இருக்கிற வேதனை குறித்து உங்களுக்கு நாம் எச்சரித்து விட்டோம். யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதாஹு, தன் கரங்கள் செய்தவற்றை ஒரு மனிதன் நாளை மறுமை நாளிலே பார்ப்பான். வ யகூலுல் காஃபிர், மறுத்தவர்கள் காஃபிர்கள் சொல்வார்கள், யா லைத்தனி குன்து துராபான், என்னுடைய கை சேதமே, எனக்கு மரணம் ஏற்பட்டிருக்க கூடாதா, நான் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்க கூடாதா, என்னை ஏன் எழுப்பினார்கள்? கதறுவானாம், கத்துவானாம். அவனுடைய புலம்பல்கள், அவனுடைய அலறல் சத்தங்கள் இப்படித்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய வேதவசனம் சொல்லுகிறது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யௌமைதின் துஅரதுன லா தக்ஃபா மின்கும் காஃபியா, அந்த நாளிலே நீங்கள் இறைவன் முன்னால் நிறுத்தப்படுவீர்கள், உங்களுடைய எந்த ரகசியமும் மறைந்து விடாது. எல்லாமே புட்டு 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 டப்பு டப்புன்னு தெரிக்கும்.
எதையெல்லாம் நீங்கள் மறைத்து வைத்திருந்தீர்களோ, எதையெல்லாம் நீங்கள் ரகசியமாய் நினைத்திருந்தீர்களோ, அந்த எல்லா ரகசியங்களும் வெளியே கொட்டப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய வேதவசனம் நமக்கு உணர்த்துகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம், நாம் எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் செய்த பாவங்களுக்கு, நாம் செய்த இந்த தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்றாடி கண்ணீர் விட்டு அழுது பிரார்த்தித்து பாவத்திற்கான பிராயச்சித்தத்தை இந்த துன்யாவிலே தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே போய் புலம்பி எந்த புண்ணியமும் இல்லை, அல்லாஹ் விட்டு வைக்க போவதில்லை. இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மனிதர்களுக்கு அவருடைய விசாரணை நெருங்கிவிட்டது. வஹும் ஃபீ கஃப்லத்தின் முரிதூன், அவர்களோ அலட்சியத்திலே இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹ் மனிதனுடைய யதார்த்த மனநிலையவே குர்ஆனில் பேசுகிறான். மனிதனுக்கு அவனுடைய விசாரணை நாள் நெருங்கிவிட்டது, ஆனால் அவனோ அலட்சியத்தில் இருக்கிறான். அதை கண்டும் காணாமல் கடந்து செல்லுகிறான். அவனுக்கு பக்கத்துல கொண்டு போய் விசாரணையை வச்சுட்டோமே. இன்னும் விசாரணையினுடைய தொடக்கத்தை நீங்கள் கவனியுங்கள். நபிமார்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்பட்டிருக்கிறார்களே, நபிமார்களிடம் விசாரணை தொடங்கும். நமது தூதர்கள் யாரிடம் அனுப்பப்பட்டார்களோ அவர்களை நாம் விசாரிப்போம், அனுப்பிய தூதர்களை விசாரிப்போம். எந்த சமுதாயத்துக்கு தூதர் அனுப்பி வச்சோமோ அந்த சமுதாயத்தையும் கூப்பிட்டு நிக்க வச்செல்லாம் நில்லுங்க, என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்போம். தூதரை அனுப்பி வச்சோமே அந்த தூதரை விட்டுற மாட்டோம், அவரையும் கேட்போம். தூதருக்கும் கேள்வி உண்டு, சமுதாய மக்களுக்கும் கேள்வி உண்டு என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகிறான். நபிமார்கள் விட்டு வைக்கப்படுவார்கள் என்று இல்லை, எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வினுடைய நீதிமன்றத்திலே நிறுத்தப்படுவார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து, அல்லாஹ்வுடைய இது போன்ற கடுமையான அல்லாஹ்வினுடைய கேள்வி கணக்குகளிலிருந்து தப்பிப்பதற்கு அல்லாஹ் குர்ஆனில் ஒரு பிரார்த்தனையை அழகாய் கற்றுத்தந்தான். நேரம் இருந்தால் நிச்சயமாய் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் இதை சேர்த்துக் கொள்ளுங்கள். ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், எங்கள் இறைவா விசாரணை நடக்கும் நாளிலே என்னையும் என் பெற்றோர்களையும் இறை நம்பிக்கையாளர்களையும் மன்னிப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். இந்த பிரார்த்தனை அல்லாஹ் நமக்கு எடுத்து தருகிறான். நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கிறோமாங்க? அல்லாஹ் மறுமை நாளுடைய விசாரணையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு அல்லாஹ். கேட்டதில்லையே, மறுமையை பற்றிய விசாரணை பற்றிய சிந்தனையே இல்லையே. கொஞ்சம் நிதானித்து அல்லாஹ்விடத்திலே இந்த பிரார்த்தனையை அதிகம் அதிகம் மன்றாடி கேளுங்கள். அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டால் விசாரணையுடைய நாளிலே நம்மை அல்லாஹ் கேள்விகளை இலகுவாக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் அல்லாஹ்வுடைய மற்றும் சில வசனங்கள் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் புகாரியிலே பதியப்பட்டிருக்கிற 6472வது செய்தியை நீங்கள் பார்க்கலாம். யதுகுலுல் ஜன்னத மின் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தாரிடத்திலிருந்து 70,000 பிகைரி ஹிசாப், 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்திலே நுழைவார்கள். இவர்களுக்கு விசாரணை இல்லை, கேள்வி கேட்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களை நிறுத்தி ஏன் இதை செய்தீர்கள், ஏன் இதை செய்யவில்லை, எதையும் கேட்க மாட்டான். யார் அவர்கள்? ஹுமுல்லதீன லா யஸ்தர்கூன் வலா யத்தயரூன் வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். பறவை சகனம் பார்க்க மாட்டார்கள், ஓதி பார்க்க மாட்டார்கள், அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார்கள். இப்பேற்பட்ட சாரார்கள் அல்லாஹ்வினுடைய அந்த விசாரணையிலிருந்து தப்பித்து 70,000 கூட்டத்தோடு அந்த 70,000 நபர்களோடு சேர்ந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சொன்ன மாத்திரத்திலே உகாசா எழுந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த 70,000 நபர்களில் நானும் சொர்க்கம் செல்வேனா என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்றார்கள். பிறகு மீண்டும் ஒரு தோழர் எந்திரித்தார், அல்லாஹ்வுடைய தூதரை நானும் இந்த 70,000 உண்டா? சபக்க உகாசா, உகாசா உங்களை விட முந்தி விட்டார். சஹாபாக்களுக்கு ஆசையை பாருங்கள்.
அந்த 70,000 நபர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வார்களே, அவர்களுக்கு விசாரணை இருக்காது. அப்பேற்பட்ட விசாரணை இல்லாத நபர்களில் நானும் ஒருவனாக வருவேனா என்று என்றைக்காவது நாம் யோசித்ததுண்டான்? அல்லாஹ்வுடைய நீதி விசாரணை என்பது, அல்லாஹ்வினுடைய அந்த மறுமை விசாரணை என்பது எளிதானது இல்லை. அல்லாஹ் கடுமையாக பிடித்திருக்கிறான். பிடித்த பிடி கடுமையான பிடி, கடுமையாளனுடைய பிடி. கேள்வி கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும், எல்லா கேள்விகளும் இந்த துன்யாவிலே சரியாய் வாழ்ந்திருந்தால் இலகு. வாழ்க்கை ஏனோதானோ என்று வாழ்ந்து கழித்திருந்தால் எல்லா கேள்விகளும் கடினமாகவே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் நூஷிகல் ஹிசாப், யாருடைய விசாரணை துருவி துருவி விசாரிக்கப்படுகிறதோ உذிப, அவர் தண்டிக்கப்படுவார். யார அல்லாஹ் விசாரிக்கிறதுல கொஞ்சம் அப்படி துருவி 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 விசாரிக்க ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு வேதனை உண்டு, அவன் வேதனைக்குள்ளாக்கப்படுவான். நிச்சயம் வேதனை உண்டு. யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய வேதனை நமக்கு வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுகிற பொழுது நாம் இலகுவான பதில்களை சொல்லி கடந்து செல்ல வேண்டுமா? இலகுவான காரியங்களை அல்லாஹ்வின் புறத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழியை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிவிட்டது. அல்லாஹ்வினுடைய பிடியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வே வழி சொல்லி தருகிறான். எப்பா என்ற துவா கேளு. இது மாதிரி இப்படி வாழ்ந்துக்க. பறவை சகனம் பார்க்காத, ஓதி பார்க்காத, அல்லாஹ் மட்டும் நம்பி இருந்து. இது போன்ற இலகுவான வழிகள் அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 70,000 நபர்களுடைய கூட்டத்திலே நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு நாளை மறுமை நாளினுடைய விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளை, இது போன்ற வழிகளை தேடி செய்து அல்லாஹ்வுடைய அந்த நீதி விசாரணையிலிருந்து அல்லாஹ்வே நம்மை வழி அனுப்பி வைக்கிற, கேள்விகள் இல்லை என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிற அந்த நபர்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த தொடரை நிறைவு செய்கிறேன். இன்னும் கூடுதலான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் காண்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.